நம்ம வந்து ஒரு ஜென்ரலா வந்து இதுதான் சிம்டம்ஸ். இப்ப ஃபீவர்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் தான் அப்படின்ற மாரி ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்ல முடியாது. ஹார்ட் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம்ஸுமே சொல்ல முடியாது. ரைட்? ஸோ ஜென்ரல் சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிறது மக்களுக்கு முக்கியம். ஸோ அதுவும் சொல்லிடுறேன். ஸோ சம் சிம்டம்ஸ் யூ ஷுட்ன்ட் இக்னோர். எனி கைண்ட் ஆஃப் discomfort from your belly button to your jaw angle of the ear that's new that you haven't had before. உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம் வந்திருக்கலைன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் லாஸ்ட் ஆகுதுன்னா இட் குட் பி யோர் ஹார்ட். த கிளாசிக்கல் சிம்டம்னா நெஞ்சு அழுத்தம், நெஞ்சு எரிச்சல், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த செஸ்ட்ல ப்ரிகார்டியம் சொல்லுவாங்க, இடது கை வலது கை, ஷோல்டர், தோள்பட்டை, கழுத்து, எங்கேயாவது ரேடியேட்டிங், இது இந்த மாதிரி திடீர்னு ஒரு சிம்டம் அந்த சில நிமிடங்களுக்கு இருந்துச்சுன்னா கிளாசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அசோசியேட்டட் வித் ரொம்ப வேர்க்கும், வாந்தி வரலாம், ஏன்னா அந்த பெயின் இஸ் ஸோ இன்டென்ஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் லைக் டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு கடவுள் உங்ககிட்ட சொல்கிறாரு, அம்மா இந்த சிம்டமை இக்னோர் பண்ணாதுங்க, ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் கிளாசிக். ஆனால் சில பேருக்கு ரொம்ப திடீர்னு மூச்சு வாங்குறது கடினமாக இருக்கும், சில பேருக்கு சைலண்ட்டாக ஹார்ட் அட்டாக் வரலாம். சிம்டம்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணாதுங்க.